தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கும் தேவ ஞானம் பாகம் 2. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம் கர்த்தரிடத்தில் இருந்து மட்டுமே வரக்கூடியது. தேவனுடைய ஞானம் என்பது கடல் மாதிரி, அதற்கு ஒரு முடிவே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஞானத்தினால்தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினால் வானங்களை ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவருடைய ஞானம் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதது. அந்த ஞானத்தில் தான் அவர் மனிதனையும் சிருஷ்டித்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 1:4 வசனத்தின்படி அவர் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நபரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரா? அவர்களை குறித்து ஒரு திட்டம் அல்லது ஒரு தரிசனம் வைக்கிறார். எந்த நபரை குறித்து எந்த திட்டம் அல்லது எந்த தரிசனம் வைக்கிறாரோ அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறாரா? அந்த திட்டத்துக்கு ஏற்ற, அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்திற்குள் உன்னை கொண்டு வருகிறதற்காக ஒரு பாதையில் வழி நடத்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். For everything God has a pre-plan. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீ அந்த ஞானத்திற்குள் உன்னை வழிநடத்தும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் நீ உதாசீனப்படுத்தி விட்டால் அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீ தேவ செய்தியை நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் தரிசனம் வச்சிட்டாரா? அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்துக்குள்ள நீ வந்தா தான் தரிசனத்துக்குள்ள உன்னை கொண்டு போவார். அந்த ஞானத்தை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாயானால் you have to lose the vision of God in your life. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் வரை பல பாதைகளில் உன்னை வழி நடத்துவார்.
அந்த ஞானத்திற்குள் கொண்டு வந்து விட்டு தான் அந்த தரிசனத்திற்குள் நடத்துவார். ஒரு நபரை ராஜாவாக தெரிந்து கொள்கிறாரா, அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்தின் பாதையில் நடத்துவார். படிப்பு தேவையே கிடையாது. ஒரு நபரை மேய்ப்பனாக தெரிந்து கொள்கிறாரா, அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்திற்கு ஏற்ற பாதையில் நடத்துவார். ஒரு நபரை அப்போஸ்தலனாகவோ தீர்க்கதரிசியாகவோ சுவிசேஷகனாகவோ போதகனாகவோ தெரிந்து கொள்கிறாரா, அதற்கேற்ற ஞானம் உண்டு. The wisdom for the evangelist is different. The wisdom for a prophet is different. The wisdom for a shepherd is different. நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அந்த ஞானத்திற்குள் நீ வந்தாதான் நிறைவேற முடியும். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மோசேயை மேய்ப்பனாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்குள்ள ஞானம் வேற. ஆனா அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மேய்ப்பனுக்கு கொடுக்கிற ஞானம் மந்தைய வழி நடத்துறதுக்கு தானே ஒழிய அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு உள்ள பரலோக ஞானம் வேற. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். Something more deeper beyond our comprehension. அது சிறிது ஆழமான தேவ செய்தி, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 இருந்து 22 வரை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அந்த திறமைக்கும் அவனுடைய அழைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. God's vision and your wisdom will never match. God's wisdom and your education will never coincide. God has a special wisdom for the shepherd. ஆனா வேதம் சொல்லுகிறது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். திறமசாலியாக மாறிட்டான். அவ இடத்துல கொண்டு போய்
வளர்த்தது அவன் தரிசனத்துக்கு உருவாக்குறதற்காக வளர்க்கல, பார்வோனுடைய கையில் இருந்து தப்புவிக்கப்படுகிறதுக்காக அங்க கொண்டு போறாரு. If God has a vision in your life, Satan has no right in your life. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிட்டாருன்னா பிசாசுக்கு உன் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. நீ சாக மாட்டாய். The Lord will protect you any way that you may not expect. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. This is the vision. And this is the Lord has poured upon his heart his vision. அதுதான் அவனுடைய இருதயத்தில் இருந்து ஒரு எண்ணமாக வெளிப்படுகிறது. இது தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு விஷன். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த தரிசனம் அவன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறாரு. அவனை தெரிந்து கொண்டது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அவன் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை ஆபிரகாமுக்கு கூட சொல்லுகிறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு அது யாருன்னு தெரியாது. இட்ஸ் மிஸ்டரி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த தரிசனம், இந்த விஷன் இவன் இருதயத்துக்குள்ள வந்த உடனே அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24 முதல் 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. நல்ல கவனிங்க. He was led by the Spirit of the Lord according to the vision of God. He himself has prepared. He himself has committed his life according to the vision of God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகும் பொழுது தேவனுடைய தரிசனம் அவனுக்குள்ள உருவாக்கப்படுகிறது. அந்த தரிசனத்துக்கு ஏற்றால தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். தேவன் மீது விசுவாசம் வைக்கிறான். வாசிப்போம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நல்லா கவனிக்க வேண்டாம். That was his vision. ஆனா அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டான். அந்த தரிசனத்துக்குள்ள அவன் கொண்டு போகும்போது மாமிசம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். அவன் செய்கிறது ரைட்டுன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். ஆண்டவருக்கு பிரியமா தான் செய்கிறோன்னு நினைச்சுக்கிட்டான். இது அரண்மனையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம். நல்லா கவனிங்க. வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இதுதான் தரிசனம் நினைச்சிட்டான்.
இப்படிதான் கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வருவார் நினைச்சிட்டான். சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைக்கிறாரா? உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைக்கிறாரா? The vision of God or the plan of God in your life is beyond your comprehension. You may not be able to understand. ஆண்டவர் வைக்கிற அந்த திட்டம், தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. எடுத்த எடுப்பிலே அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு போயிடவும் மாட்டாரு. அந்த திட்டத்துக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள உன்னை கொண்டு போறதுக்கு முன்னால நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஞானங்கிறது என்டையர்லி டிஃபரண்ட். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாகவோ பலவானாகவோ கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு மேய்ப்புங்கிறது தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவருடைய தரிசனம் நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. நான் சொல்றேன், நம்ம அறிவு கட்டாதது, நம்முடைய அறிவு கட்டாது. குப்பையில கடக்கிறவனைத்தான் தூக்கி கோபுரத்தில் கொண்டு போய் ராஜாவாக்கி வைக்கிறவர். வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். அவங்க மக்களுக்குள்ள இவன் சமாதானம் பண்ணி சரி பண்ணலாம் நினைக்கிறான். முதல்ல கொலை செஞ்சிட்டான் ஒருத்தனை, வெளியே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். வெட்டி குழிய தோண்டி மண்ணுல புதைச்சி மறைச்சிட்டான், தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, வாசிப்போம். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி வெளியே வந்தான்? அதுதான் எபிரேயர்ல வாசித்தான். விசுவாசத்துல கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து தரிசனத்துக்குள்ள கொதிச்சவனுக்கு தரிசனத்துக்குண்டான ஞானம் என்னன்னு தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 40 வருஷம் அவனை கொண்டு போயிட்டாரு. பார்வோனுடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 40 வருஷம் சென்ற பின்பு, முதல் 40 வருஷம் அவ வீட்டில் இருந்துட்டான். அரண்மனை வாழ்க்கை, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன், எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டவன். அதற்கும் தரிசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உன் படிப்புக்கும் தேவன் வைத்த தரிசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாம் கவனிங்க.
இப்போ அடுத்த 40 வருஷம் போயிடுச்சு, 80 வயசு ஆயிட்டு. இந்த 40 வருஷம் என்ன செஞ்சான்? இந்த 40 வருஷம் அவனை என்ன பாதையில் நடத்தினாரு? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்திரோவின் ஆடுகளை, மாமனுடைய ஆடு போன இடத்துல ஆப்பிட்டது, போன இடத்துல ஆப்பிட்டது. அது கர்த்தர் நடத்துகிற பாதை. ஆடுகளை மேய்க்கிறான். 40 ஆண்டு எங்க வாழ்ந்தவன்? அரண்மனையில் வாழ்ந்தவன். எகிப்தியருடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்டவன். வாக்கிலும் செய்யிலும் வல்லவன். ஆடு மேய்க்க விட்டுருக்காரியா? To earn the wisdom of God to fulfill his vision in his life. இந்த 40 வருஷம் கர்த்தர் அவனை வைத்த தரிசனத்தின் பாதையை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்திற்குள் வர எந்த மனுஷனுடைய திறமையிலையும் தரிசனத்தில் வழி நடத்த மாட்டாரு. உன்னை குறித்து ஒரு திட்டம், உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருந்தா முதல்ல உன்னை 0 ஆக்கிடுவாரு. நல்லா 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 புரிஞ்சுக்கிடுங்க. உன் படிப்பு, உன் திறமை ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சு கொள்கிற பாதையில் உன்னை கொண்டு போவார். 0 ஆக்குனாத்தான் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியும். எல்லாம் கவனிக்க வேண்டும். தன்னால் காரியம் நடக்கும்னு அவன் நினைக்கிறான். தன்னை கொண்டுதான் அந்த மக்களை வெளியே கொண்டு வருவார்னு நினைக்கிறான். நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனால் முறைதான் தப்பு. எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி, வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி எங்க ஓட்டுனான் ஆட? வனாந்திரத்தில் வெயில்ல ஓட்டிட்டு இருக்கிறான். வெயில்லையும் மலையிலையும் யாக்கோபு மாதிரி. ஆடு மேய்க்கிறது லேசான காரியம் இல்லை. அவனை மேய்ப்பனா வச்சிருந்தாருன்னா அந்த மேய்ப்பனுடைய ஞானத்தை அவன் பெறணும். நல்லா கவனிங்க. உன் மீது அவர் வைத்திருக்கிற தரிசனம் உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதற்கேற்ற ஞானத்திற்குள்ள உன்னை கொண்டு போக உன்னை 0 ஆக்கிடுவாரு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வெறுமையாக்கிடுவாரு. இயேசுவையே பிதா வெறுமையாக்கி தான் உள்ள கொண்டு வந்தாரியா. என் இயேசுவையே ராஜாதி ராஜாவாக உலகத்தில் கொண்டு வரல, அவரையே வெறுமையாக்கி. என் ஆண்டவர் இயேசுவை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. என்னது? தம்மை தாமே
வெறுமையாக்கினா ஜீரோ ஆக்கிடுவாரியா. அவர் தரிசனத்துக்குள்ள நீ போறதுக்கு முன்னால உன்னை ஜீரோ ஆக்கிடுவாரு. வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபத்துல கொண்டு வருவாரு. நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. இயேசு மீது வைத்த தரிசனம் பெரிய தரிசனம். எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். ராஜாதி ராஜா, நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். அங்க கொண்டு போறதுக்கு முன்னால அவரை வெறுமையாக்கி அடிமையா கொண்டு வர்றாருயா. நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மேல ஒரு தரிசனம் வைக்கிறாரா? If you do not cooperate with God, உன் மேல உள்ள தரிசனம் நிறைவேறாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். பவுலையும் பர்னபாவையும் அழைச்சாரு. பர்னபா தேவனோடு கோஆபரேட் பண்ணல, டக்குன்னு சீலாவை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆளை மாத்திடுவாரு. When God has a vision in your life, cooperate with God. அவர் கொண்டு போகிற பாதையை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப அவனை தரிசனத்துக்குள்ள கொண்டு வர போகிறாரு. அக்கினி ஜுவாலைக்குள்ள அவனுக்கு தரிசனமாகிறார். 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை மோசே மோசே என்று கூப்பிடுகிறாரு. வாசிப்போம். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். பியூட்டிஃபுல்லானது. எப்போ கூப்பிட்டாரு தெரியுமா? அவனை ஜீரோவாக்கிட்டு கூப்பிடுறாரு. அவனை ஜீரோவாக்குனதுக்கு அப்புறம் தான் கூப்பிடுறாரு. எதை வச்சு அவனை ஜீரோவாக்குனாருன்னு சொல்றேன். 4வது அதிகாரம் 10வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாய் ஆண்டவரே, நான் மந்த நாவு உள்ளவன் ஆண்டவரே. ஜீரோவாயிட்டான். 13வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். நல்ல கவனிங்க. அன்னைக்கு தான் கையினாலதான் அந்த மக்களுக்கு ரட்சிப்பு நினைச்சான். தன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க நினைச்சான். இன்னைக்கு அவனை வெறுமையாக்கிட்டாரு. இன்னைக்கு வெறுமையாக்கிதான் அந்த அழைப்புக்குள்ள கொண்டு போகிறாரு. இப்போ
அவனுக்குள்ள இந்த தரிசனத்துக்கு ஏத்த ஒரு ஞானம் வேணும். அதே நேரத்தில் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானமும் அவனுக்கு வேணும். அவன் கடந்து போன ஒவ்வொரு பாதையிலும் ஞானத்தை கற்றுக்கொண்டான். வனாந்திரத்தில் மாத்திரம் அல்ல, அழைப்புக்குள் வந்ததுக்கு அப்புறமும் பார்வோனுடைய இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்தினார். அங்கே 10 வாதைகளை செய்து தான் வெளியே கொண்டு வர்றாரு. ஏன்? Moses had to equip himself with the vision of God to lead the people of God as well as to inherit the kingdom of God. அல்ல கவனிங்க, ஒரு மேய்ப்பனாய் இருந்துட்டு பாதாளத்துக்கு போறதுக்கு இல்ல, ஒரு மேய்ப்பனாய் இருக்கிற அவனும் பரலோகத்திற்குள் செல்ல வேண்டும். கொலைகாரன் போக முடியாது, கோபக்காரன் போக முடியாது. அப்ப அதற்கேற்ற ஞானம் வேணும். அதற்கேற்ற ஞானம் என்னது தெரியுமா? யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே. ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே. என்னது? நமக்கு தெரியாதுல்ல சாந்தம் ஞானத்தில் வருதுன்னு. யாருக்காவது தெரியுமா? ஐயா, பரலோக ஞானங்கிறது சாந்தம் இருக்கு. அதுல ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அந்த அனுபவத்துக்குள்ள அவன் வரணும். ஷெப்பர்டு ஊழியம் ஈஸி இல்லையா? ஷெப்பர்டு ஊழியம் ஈஸி இல்லை. நல்லா கவனிங்க ஐயா. 17வது வசனம். பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ, பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். சுத்தம் உள்ளது, அதுல பரிசுத்தம் உண்டு. அந்த தரிசனத்துக்குள்ள போகணும்னா அந்த மேய்ப்பன் பரிசுத்தமான இருக்க வேண்டும். அது சாதாரண ஊழியம் இல்லை. அப்போ பரிசுத்தத்துல ஞானம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? வாசிப்போம். பின்பு சமாதானமும் சாந்தமும். என்னது சாந்தம்? It comes under the wisdom of God to inherit the kingdom of God. அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். நல்லா கவனித்துக்கோ. வாசிப்போம். இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும். பட்சபாதம் இது எல்லாம் மேய்ப்பனுடைய குவாலிட்டியில இருக்கணும். சும்மா மோசையை கொண்டு வந்து 6 லட்சம் பேரை கூட்டிட்டு வான்னு சொல்லிட மாட்டாரு. ஐயா, அவரை கொண்டு வந்து விடுறாருன்னா அந்த குவாலிட்டிக்குள்ள அவன் வரணும். அந்த அனுபவத்துக்குள்ள அவன் வரணும். அந்த ஞானத்துக்குள்ள அவன் வர வேண்டும். சாந்தம்
இணக்கம், இரக்கம், ஆவியின் கனிகள். வாசிப்போம். மாயமற்றதாயும் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. அப்படின்னா ஒரு கடுமையான கோபக்காரன் கொலை செஞ்சவன் அவனை வெறுமையாக்கி தான் இன்னைக்கு அழைக்கிறாரு. அவனை அழைச்ச அவனுக்குள்ள என்ன குணம் இருந்துச்சு தெரியுமா? என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் சாந்தத்தோடு கூடிய தன்னுடைய செய்கைகளை நல்ல நடக்கையில் காமிக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தில் சாந்தம் இருக்கு. ஆட்டை மேய்க்க விட்டாரே, ஒரு ஆடு தவறிடக்கூடாது. 100 ஆடை மேய்ச்சான்னா 100 அவன் பாதுகாக்கணும். அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? 7வது வசனம். என் தாசன் ஆகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன், இரக்கமுள்ளவனாய், மனதுருக்கமுள்ளவனாய், நற்கனிகள் நிறைந்தவனாய். ஷெப்பர்டுக்கு கிறிஸ்துவின் சுபாவம் இருக்க வேண்டுமா? அந்த ஞானத்துக்குள்ள கொண்டு போவாரு. What is that wisdom of God? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். என்ன யார் அவன்? எப்படி உருவாக்கிட்டாருயா? அவனை எப்படி உருவாக்கிட்டாரு? பல லட்சம் மக்களை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பாவத்தை மன்னித்தரலாம், மன்னித்தரலாம், இல்லாவிட்டால் புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போன்னு ஜபித்தானே. அந்த ஜபம் 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள். அந்த ஜபத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். திறப்பில் நிற்கிறான். இதுக்கு பேரு மேய்ப்பனின் ஞானம். நல்ல கவனிங்க. God has a special wisdom for the calling of shepherd. மேய்ப்பனுடைய அழைப்புல ஒரு தனி ஞானத்தை வைத்திருக்கிறாரு. இவன் ஸ்தானத்தில் யோசுவாவை கொண்டு வரணும். இவன் ஸ்தானத்தில் அடுத்த ஆண்டவர் யாரை கொண்டு வருவார்னு தீர்க்கதரிசியாக மோசேக்கு இதுவரைக்கும் சொல்லலை. இப்ப அவன் ஆண்டவரத்தில் கேட்கிறான். என் நாகமம் 27வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரன் ஆகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல
நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். உன் நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. உன் மேய்ப்பனுடைய ஊழியம் முடிந்து விட்டதப்பா. மோசே ஆண்டவர்கிட்ட பேசுறான் 15வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராத படிக்க. அப்படின்னா இதுவரைக்கும் மோசே மேய்ப்பன், இஸ் எ ஷெப்பர்ட். மேய்ப்பன் இல்லாத மந்தை போல் ஆகாதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும் படிக்கும், அவர்களை போக்கவும் வரவும் பண்ணும் படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிறான். வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. ஆவியை பெற்றிருக்கிற ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டவன், ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டவன். அந்த அபிஷேகம் மோசேக்கு உதவியா இருக்க. ஆனா மோசே ஸ்தானத்துக்கு வரணும், அதுக்கு வேற ஞானம், அதுக்கு வேற அபிஷேகம். மோசே ஸ்தானத்தில் வர்றதுக்கு வேற அபிஷேகம். ஐயா, அது யாருக்கும் தெரியாது. அவன் மேல கையை வைக்கிறார். வாசிப்போம். அவன் மேல் உன் கையை வைத்து, அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்க. நல்ல கவனிங்க, எதற்கு இப்ப கை வைக்க சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அந்த அபிஷேகம் இவனுக்குள்ள இருக்கு. அது மேய்ப்பனி அபிஷேகம், அது மேய்ப்பனி ஞானம். மேய்ப்பனுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தின் மகிமையே மந்தையில் உள்ள ஆடுகள் எல்லாம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாததை கலட்டிடுவார். அது யாருக்கும் தெரியாது. அதுக்கு அந்த அபிஷேகம். அவன் மேல உன் கையை வை. உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவி. இது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. இது மேய்ப்பனின் ஞானம். எதற்கு அந்த ஞானம்? வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியை செய்தார்கள். எப்படி மோசேக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அதே மாதிரி இவனுக்கு கீழ்ப்படி. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். அந்த மந்தைக்குள்ள அந்த ஆடுகள் அடங்கி கிடக்கிறதுக்கு தான் அந்த அபிஷேகம். அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உள்ள ஞானம் வேற. அந்த ஞானத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பாரு. வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாக்கு கொடுக்கிறாரு. பியூட்டிஃபுல் ப்ராமிஸ். நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். 7:8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. நியாய பிரமாணத்தை விட்டு விலகிறாத. அது பரலோக ஞானம். ஐயா, ஷெப்பர்டு மேய்க்கிறதுக்கு மட்டும் நினைக்காதீங்க, அவனும் பரலோகத்துக்கு போக ரெண்டையும் கொடுப்பாரு. ஒரு மேய்ப்பனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் மேய்க்கிறதுக்கு உண்டான ஞானம் மாத்திரம் இல்லை, அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தையும் கொடுப்பாரு. ஆண்டவர்
எப்படி வழி நடத்துகிறார். நல்ல கவனிங்க. உன்னை ஒரு பாதையில் கொண்டு போவார். அது தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு மாத்திரம் இல்லை, நீ பரலோகத்தையும் சுதந்திரிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் chosen by the Lord before the creation of the world, God has a specific plan in your life. God has a wonderful vision in your life. To accomplish the vision of God in your life, He will lead you in a tough path, which you may not expect or you may not like it. Cooperate with God. The path where He leads you takes you. நல்லா கவனிங்க. நீ எதிர்பார்க்காத ஒரு தரிசனத்தில் வைப்பாரு. அந்த தரிசனத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற உன்னை ஒரு பாதையில் கொண்டு போவாரு. அதை நீ எதிர்பார்க்காத பாதை, நீ புரியாத பாதை, ஆனால் அது கடினமான பாதையாக இருக்கும். கோஆபரேட் வித் காட். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17 வயசுல ஆடுகளை மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிறவன் படிக்கல. ஆண்டவருடைய தரிசனத்துக்கு படிப்பு தேவை கிடையாதுயா. அவர் தான் ஞானம். அவர் தான் ஞானம். நல்லா கவனிங்க. அந்த 17 வயசுல அவன் மீது வைத்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறாரு. 5வது வசனத்தில் இருந்து, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அதான் தரிசனம். புரிஞ்சுக்கிற முடியாது. யோசேப்புக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. படிக்காத ஒருத்தனை ராஜா ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தனை ராஜாவுடைய அத்தனை அதிகாரத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. அப்படியே கொண்டு போயிட மாட்டாரு. அந்த ராஜாவுக்குண்டான ஞானம் அவனுக்கு வேணும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அந்த பாதையில கொண்டு போவாரு. அவன் தரிசனத்தை குறித்து அவங்கள்ட்ட சொல்றான். 7வது வசனத்தில் இருந்து, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். கடுப்பாயிருவானா? கடுப்பாக மாட்டானா? வாசிப்போம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வெறுப்புக்குள்ளாகிறான் தரிசனத்தின் நிமித்தம். உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைக்கிறாரா, உன்னை குறித்து தேவன் ஒரு தரிசனம் வைக்கிறாரா, எல்லாராலும் பகைக்கப்படுவ. உனக்கு விரோதமா ஒரு பொறாமை கூட்டம் எழும்பும்.
11வது வசனம், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை, அது சாதாரண பொறாமை இல்ல. 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். What does it mean? என்னைக்கும் உன் மேல ஒரு திட்டம் வச்சுட்டாரா? அவ்வளவு ஈஸியா ஆண்டவருடைய திட்டம் வாழ்க்கையில் நிறைவேற விட்டுற மாட்டான். மோசேயை பிறந்த உடனே கொலை செய்ய முயற்சி செய்தான். இயேசுவை பிறந்த உடனே 2 ஆண்டுகளுக்குள்ள பிறந்த அத்தனை பேரை கொலை செய்ய ஏறுவது கட்டளை போட்டான். அவ்வளோ ஈஸியா வந்துருவான். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு உனக்கு உண்டு. அவன் போராடுவான். எப்படி உன்னை அந்த தரிசனத்திலிருந்து வெளியே கொண்டு வரலான்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவருடைய பாதையை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தரிசனம் எப்படி முடியும் பார்ப்போம். திட்டம் போடுறானுங்க. 24வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. தண்ணீர் இல்லாத குழி. 28வது வசனம், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். இஸ்மவேலர் கையில 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வாசிப்போம். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 36வது வசனம், அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். போத்திபார் வீட்டில் வைக்கிறாங்க. அங்க இருக்கிறான். உன் மேல ஆண்டவர் ஒரு தரிசனம் வைக்கிறாரா? உன் கூட தான் இருப்பாரு. உன்னை விட்டு விலக மாட்டாரு. ஆனா டஃப் பாதையில் நடத்துவார். நீ போகிற ஒவ்வொரு பாதையிலையும் உன் கூட தான் வருவார். உன்னை விட்டு போயிட மாட்டாரு. அந்த கடுமையான பாதையில நீ பொறுமையோடு போனீனாதான் தரிசனம் நிறைவேறும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் போத்திபார் வீட்டில் அவனை கொண்டு விட்டாரு. கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த 2ல் இருந்து 5 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறன்னு எஜமா அறிந்து அவன்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவன் கையில கொடுத்துருவான். எதுக்கு கொடுக்கிறான்? தரிசனத்தின் ஞானத்திற்குள் கொண்டு செல்கிறார். தரிசனத்தின் ஞானத்திற்குள் கொண்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் what the Lord is teaching us every path of his in his path. அவருடைய வழியில கொண்டு போகும்போது it's important to understand it and learn something. எதை கற்றுக்கொள்ளுகிறாய்? யோசேப்புடைய வாழ்க்கையில துரோகத்தை தவிர அவன் எதையுமே சந்திச்சதில்லை. தகப்பன் வீட்லையும் துரோகத்தை சந்திச்சான். இந்த போத்திபார் வீட்லையும் துரோகத்தை தான் சந்திக்கிறான். 7வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவனை பாவத்துக்குள்ள இழுக்கிறான்.
இந்த பாவத்துக்குள்ளே இழுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பரலோக ஞானம் வெளிப்படுகிறது. What is that? பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் அவனுக்குள்ள இருக்குது. 8வது வசனம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. அந்த பாதையில கொண்டு போறான்னா விஷ்டம். அது வேற ஞானம். இப்போ அவன் சொல்ற காரியம் வேற ஞானம். இந்த 2 ஞானம் அவனுக்குள்ள ஆபரேட் ஆகுது. எல்லாத்தையும் என் கையில கொடுத்துரு. அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அவனுக்குள்ள வரக்கூடிய ஞானத்தை கூட ஆட்சி செய்யணும். தேசத்தையே ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ஞானத்தின் பாதையில கொண்டு போகிறாரு. நல்லா கவனிங்க. உன்னை குறித்து ஒரு திட்டம், ஒரு தரிசனம் வைக்கும் பொழுது, இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கோஆப்ரேட் வித் தி லார்ட், உன் வாழ்க்கையில் தரிசனம் நிறைவேறாது. நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அது பரலோக ஞானம் ஐயா. அந்த பரலோக ஞானம் அவனுக்குள்ள எப்படி வந்தது தெரியுமா? அவன் இருதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. பரலோக ஞானம் 5 முறையில் கொடுப்பாரு. அந்த 5 முறையில் ஒரு முறை தான் அவருக்கு பயப்படுற பயத்தில் இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறது. இவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால இன்னைக்கு பரலோக ஞானத்தை பெற்றிருக்கிறான். பரலோகத்தை சுதந்திரிக்கிற அந்த ஞானத்தை பெற்றவனை எந்த பாவத்துக்குள்ளையும் கொண்டு போக முடியாது. எவளும் அவனை கவுத்த முடியாது. நல்லா கவனிங்க. இட்ஸ் a wisdom of God. அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள. 11வது வசனம். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்கு போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அது ஞானம். அது ஞானம். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். கர்த்தர் அவனை விட்டு விலகவே மாட்டாரியா. பொய் குற்றம் சுமத்தி அவன் இப்படி வந்தான் அப்படி வந்தான் பலவந்தப்படுத்தினான் சொல்லி பொய் குற்றம் சுமத்தி அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். சிறைச்சாலையில போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். போமாட்டாரு. அந்த சிறைச்சாலையில தான் சுயம்பாகிகள் தலைவனும் பான பாத்திரக்காரனும் ராஜாவுக்கு துரோகம் செய்தான்னு உள்ள போடப்பட்டிருக்கான். 2 பயிலும் சொப்பனம் காங்கிறான். இந்த 2 பயிலும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு பான பாத்திரக்காரன்ட்ட சொல்றான், இன்னும் 3 நாளில் நீ விடுதலை ஆயிருவ. இந்த 3 நாளில் நீ விடுதலையான உடனே என் காரியத்தை ராஜாட்ட சொல்லி என்னை விடுவிப்பா. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14-15.
இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நல்லா கவனிங்க, அவன் சொன்னது மாதிரியே விடுதலை ஆயிட்டான். 21வது வசனம், பான பாத்திரக்காரரின் தலைவனை பானம் குடிக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். மறுபடியும் வச்சிட்டான். 23வது வசனம், ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கர்த்தர் இந்த மறதியை கொடுக்கிறாரு. அடுத்த அதிகாரம் 1 வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு. 2 வருஷம். ஏன் 2 வருஷம் தள்ளி போட்டாரு? அந்த ஞானத்துக்குள்ள இன்னும் யோசிப்பு வரல. நல்லா கவனிக்க வேண்டும். பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இருந்தது, தரிசனத்தை நிறைவேற்ற ஞானத்துக்குள்ள வரல. அதனால 2 வருஷம் தாமதிக்கு. ஐயா நல்ல கவனி, நீ அந்த ஞானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கொண்டு போவாரு. எப்படி அந்த ஞானத்துக்குள்ள வரலங்கிற? 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையில் விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். சகோதரர் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு, உனக்கு அவங்களுக்கு தெரியல. வாசிப்போம். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, ஏன் 2 வருஷம்? ஐயா தரிசனத்துக்கு ஏற்ற ஞானம் வரலைன்னா டிலே ஆகும். அந்த ஞானத்துக்குள்ள வரணும். கடினமாய் பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்தில் இருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. 17வது வசனம், அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். அது அழைப்பு இல்லை. அதுக்கு ஆண்டவர் அந்த சொப்பனத்தை காட்டல. புரியுதா? அந்த சிறைச்சாலையில போட்டதுக்கு அப்புறம்தான் அவன் உணர்த்தப்பட்டான். வாழ்க்கையில எல்லாரும் துரோகிதான் ஐயா. அவன் கடந்து வந்த பாதை எல்லாம் துரோகம்தான். அவன் கடந்து போன எல்லா பாதையுமே துரோகம்தான். துரோகியையும் நேசிக்கக்கூடிய தரிசனத்தை தான் அவன் மீது வைத்திருந்தான். நல்லா கவனிங்க. அதுக்கு ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானத்துக்குள் அவன் வருகிறதற்காக தாமதிக்கப்பட்டது. அதை புரிந்து கொண்டான். 45வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் ஆகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். புரிஞ்சுக்கிட்டானா? அது ஞானம்.
அது விஷ்ணு. தரிசனத்துக்கு ஏற்ற ஞானம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஞானத்தில் அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானமும் இருக்கு. வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. உங்கள் வம்சம் துரோகியை சொல்றான். துரோகிகளை பார்த்து சொல்ற, உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கும். உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை அனுப்பினாரியா? இதான் தரிசன ஞானம். இது பேரு தரிசன ஞானம். அந்த ஞானத்துக்குள்ள வரலைன்னா தரிசனம் நிறைவேறாது. வாசிப்போம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். தேவன் என்னை வைத்தார். வாசிப்போம். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும். உம்முடைய பிள்ளைகள் துரோகிகள். யாரு துரோகிகள்? நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராத படிக்க அங்கே உம்மை பராமரிப்பேன். அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் பல துரோகங்களை சந்திக்க வச்ச. நீ துரோகத்தை சந்திக்கலைன்னா கிறிஸ்துவின் அன்பு வராதியா. உன்னை எந்த பாதையில் ஆண்டவர் எந்த தரிசனத்தில் வச்சிருக்காரோ அந்த தரிசனத்தின் பாதையில் நடத்தும் பொழுது கோஆபரேட் வித் காட். அந்த பாதையில் கொண்டு போவார், உடைப்பார். பரலோகத்துக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுவோன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கிழிச்சி வீசப்படும். அப்படி வீசப்பட்டு தான் சாந்த குணம் உள்ளவனாய் மாறினான் மோசே. இஸ்ரவேல் புத்திரர்களை வழி நடத்தி கொண்டு கடைசி வரைக்கும் அவனுக்கு விரோதமாக தான் நின்னாங்க. கடைசி வரைக்கும் அவனுக்கு விரோதமாக தான் பேசினார்கள். அவர்களிடத்தில் அன்பு காட்டிதான் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. நீங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லுவார், ஏன்னு துக்கப்பட்டு கிடக்க, ஏன் அழுதுட்டு கிடக்க, தைல கொம்பை எடுத்துட்டு வா, ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு காட்டுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன். நீங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கி இருக்கிறாரு. கர்த்தர் சவுலை விட்டு போய்விட்டாரு. ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அவனுடைய வேலை பார்க்குறவங்களாம் சொல்றான், நல்ல சொரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கூட்டுவாங்க, அவன் வாசித்தான் அது உங்களை விட்டு போயிடும். அப்பந்தான் தாவீதை பற்றி சவுலுக்கு சொல்றாங்க.
தாவீதை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18-19. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் யாரா? வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் சாதாரண ஆள் இல்ல ஐயா. அவனை குறித்து சொல்றான், எவனோ ஒருத்தன் சொல்றான். இத்தனை குவாலிட்டிஸை பெற்றவன் இப்ப கர்த்தரிடத்துல இருந்து ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான். அவனை சவுல்ட்ட எப்படி கொண்டு வந்து விட்டார் தெரியுமா? 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க. உடனே ராஜாவை கொண்டு வந்துட்டாரா? சுரமண்டலம் வாசிக்கிறவனா கொண்டு போனாரு. அங்க ஈட்டி பாய்ந்தது, ஓடிரல. தாவீதினுடைய ஒவ்வொரு பாதையிலையும் அவன் எப்படி ஞானத்தை கற்றுக்கொண்டான்கிறத உங்களோடு கூட பேசுவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் வைத்திருக்கிற தரிசனத்தில் பொறுமையோடு போ, ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. உலக ஞானமும் உண்டு, தரிசனத்துக்கேற்ற ஞானமும் உண்டு, பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானமும் உண்டு. அல்லேலூயா.